எல்லாருக்கும் வணக்கம். 3 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போட்ட 10,000 ரூபாய் மாத பட்ஜெட் வீடியோவிற்கு நீங்க கொடுத்த ஆதரவு இருக்கே, நிஜமாவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மனமார்ந்த நன்றிகள். அந்த வீடியோவோட கடைசியில அடுத்த வீடியோல எவ்வளவு சம்பளத்துக்கான பட்ஜெட் வேணும் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், அக்கா அப்படியே இந்த 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஒரு நிஜமான பிராக்டிக்கலான பட்ஜெட் பிளான் போடுங்க அப்படின்னு ரொம்ப உரிமையோட கேட்டிருந்தீங்க. உங்க ஆசைய நிறைவேற்றாம நான் எங்க போக போறேன்? அதான் இன்னைக்கு ஒரு அருமையான நடுத்தர குடும்பத்தோட கதையோட இந்த 15,000 ரூபாய் பட்ஜெட்டை அலச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. மாசம் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒருத்தரால வருஷ கடைசியில 25,000 ரூபாய்க்கு மேல சேமிக்க முடியுமா? என்னப்பா கலாய்க்கிறியா? இருக்கிற விலைவாசிக்கு மாச கடைசிய ஓட்டுறதே பெரிய விஷயம், இதுல சேமிப்பா அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இன்னைக்கு நான் சொல்லப் போற அந்த மிடில் கிளாஸ் குடும்பத்தோட நிஜமான கணக்க பார்த்தா உங்க எண்ணம் அப்படியே தலைகீழா மாறும். கதைக்குள்ள போவோம். திருப்பூர் கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்குற ராமுவோட சம்பளம் 15,000 ரூபாய். மனைவி லதா, 2 குழந்தைகள்னு ஒரு எளிய குடும்பம். 1ஆம் தேதி சம்பளம் வாங்குறப்போ இருக்கிற சந்தோஷம் 10ஆம் தேதி ஆகும்போது காணாம போயிடும். ஏன்னா பணம் எங்க போச்சுனே தெரியாம கரைஞ்சிடும். அன்னிக்கு ராத்திரி ராமு கவலையோட லதா கிட்ட சொல்றாரு. லதா, 10 நாள்ல கையில வெறும் 500 ரூபாய் தான் இருக்கு. இன்னும் 20 நாளைக்கு எப்படி குடும்பத்தை ஓட்டப் போறோம்? குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்றது? நமக்கெல்லாம் சேமிக்கவே முடியாது போல அப்படின்னு தலையில கை வச்சு உட்கார்றாரு. ஆனா லதா சலைச்சவள் இல்ல. அவ சொல்றா, இங்க பாருங்க, போன மாசம் வரைக்கும் நாம கணக்கு பார்க்காம செலவு செஞ்சோம். அதான் திணறினோம். இந்த மாசம் சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து நாம ஒரு நிஜமான பட்ஜெட் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எழுத ஆரம்பிக்கிறா. லதா போட்ட அந்த மேஜிக் பட்ஜெட் என்ன தெரியுமா? அவ அத்தியாவசிய தேவைக்கு 11,000 ரூபாய், சேமிப்புக்கு 1,500 ரூபாய், அவசர கால தேவைக்கு 2,500 ரூபாய்னு பிரிச்சா. சரி, அந்த 15,000 ரூபாயில வெறும் 11,000 ரூபாய வச்சு இந்த விலைவாசியில அவங்க எப்படி குடும்பத்தை பிரிச்சு நடத்துனாங்க? இதோ அந்த நிஜமான பிராக்டிக்கல் கணக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல வீட்டு வாடகை. திருப்பூர் மாதிரி ஒரு தொழில் நகரத்தோட அவுட்டரில் இருக்கிற ஒரு எளிமையான சின்ன வீட்டுக்கு வாடகையா 4,000 ரூபாய் ஒதுக்குனாங்க. அடுத்ததா மளிகை மற்றும் காய்கறி செலவு. பெரிய பெரிய மால், சூப்பர் மார்க்கெட் பக்கம் போகாம நம்ம ஊர் ஹோல்சேல் கடையிலையும் வாரம் ஒரு முறை உழவர் சந்தையிலையும் பார்த்து பார்த்து வாங்கினதுல அதுக்கு ஒரு 3,500 ரூபாய் ஆச்சு. அப்புறம் மின்சார கட்டணம் மற்றும் சிலிண்டர் செலவு. சிலிண்டரை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தி 2 மாதத்திற்கு ஒரு முறை வர ஈபி பில்லையும் கணக்கு பண்ணி அதுக்கு ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சாங்க. இது போக பாப்பாவுக்கும் தம்பிக்கும் பால் செலவு, அப்புறம் கேபிள் டிவியோட சேர்த்து இன்டர்நெட் செலவுக்கு ஒரு 1,000 ரூபாயும், ராமுவோட வேலைக்கு போயிட்டு வர்ற வண்டி பெட்ரோல் மற்றும் பஸ் செலவுக்கு ஒரு 1,500 ரூபாயும் கச்சிதமா ஒதுக்குனாங்க. அவ்வளோதான். இதையெல்லாம் கூட்டி பார்த்தா அவங்களோட மொத்த அத்தியாவசிய செலவு கரெக்டா 11,000 ரூபாய் வந்துச்சு. லதா ராமுவோட கண்ண நேரா பார்த்து ஸ்ட்ரிக்டா சொல்றா, இங்க பாருங்க, இந்த 11,000 ரூபாய்க்குள்ளதான் நாம குடும்பத்தை ஓட்டணும். மளிகை சாமான பிராண்டடா வாங்காம நம்ம ஊர் ஹோல்சேல் கடையில மொத்தமா வாங்கணும். காய்கறிய வாரம் ஒரு முறை சந்தையில போய் மலிவா வாங்கிட்டு வரணும். தேவையில்லாத வெளி சாப்பாடு, ஸ்நாக்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு மிலிட்ரி ஆர்டர் போடுறா நம்ம லதா. சரி, 15,000 ரூபாயில 11,000 ரூபாய் போனா மீதி 4,000 ரூபாய் இருக்கு இல்லையா? அதுல லதா என்ன பண்ணா தெரியுமா? அவசரகால செலவு, அதாவது திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லாம போறது, இல்ல விசேஷங்களுக்கு மொய் வைக்கிறதுக்குன்னு தனியா ஒரு 2,500 ரூபாயை எடுத்து ஒரு டப்பால வச்சுட்டா. இத நாம டச் பண்ணவே கூடாது, ஆபத்துக்கு தான் எடுக்கணும்னு ராமு கிட்ட சத்தியமே வாங்கிட்டா. சரி, அந்த 1,500 ரூபாய லதா எப்படி பிரிச்சு எங்க முதலீடு செஞ்சா தெரியுமா? இங்கதான் அவளோட அந்த தீர்க்க தரிசனம் தெரியுது. ராமு ஆச்சரியமா கேக்குறாரு, லதா, இந்த 1,500 ரூபாய வச்சு நம்மால என்ன பண்ண முடியும்? எல்ஐசி கட்ட முடியுமா, இல்ல தங்கம்தான் வாங்க முடியுமா? அதுக்கு லதா ரொம்ப அழகா சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இங்க பாருங்க, பெரிய தொகையா இருந்தாதான் சேமிக்கணும்னு அவசியம் இல்ல. நான் ஒரு எளிய கணக்கு சொல்றேன் கேளுங்க. நாம மாசம் 1,000 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியில போட்டா ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மாசத்துக்கு நாம கட்டுற அசல் மட்டும் 12,000 ரூபாய் வரும்.
அதுக்கு அரசாங்கம் கொடுக்கற வட்டியையும் சேர்த்தா வருஷ கடைசியில கிட்டத்தட்ட 12,500 ரூபாய்க்கும் மேல நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மீதி இருக்கிற 500 ரூபாய இந்த மண்ணுண்டியல்ல மாசம் மாசம் தப்பாம போட்டுக்கிட்டே வந்தா 12 மாசத்துல இந்த உண்டியலுக்குள்ள மட்டும் தனியா 6,000 ரூபாய் சேர்ந்துடும். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டி பாருங்க. ஆர்டில ஒரு 12,500 ரூபாய், உண்டியல்ல ஒரு 6,000 ரூபாய், மொத்தம் 18,500 ரூபாய் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, மாசம் வெறும் 1,500 ரூபாய்னு நாம நினைச்ச சின்ன தொகை வருஷ கடைசியில கிட்டத்தட்ட 19,000 ரூபாய் நெருங்கி நிக்குது. இது மட்டும் இல்லாம அந்த அவசர கால டப்பால இருக்கிற பணமும் இருக்கு. இதனால ஒரு வருஷம் கழிச்சு நமக்கு என்ன லாபம் கிடைக்க போகுதுன்னு நீங்களே பார்க்க போறீங்க. அப்படின்னு அந்த எளிய கணக்க ராமு கண்ணு முன்னாடி போட்டு ஒரு பலத்த சஸ்பென்ஸ வைக்கிறா நம்ம லதா. நாட்கள் கடகடவென ஓடுச்சுங்க. லதா சொன்ன அந்த மிலிட்டரி ரூல்ஸ ராமுவும் கச்சிதமா கடைப்பிடிச்சாரு. 2 பேரும் தேவையில்லாத ஹோட்டல் சாப்பாடு, ஆசைக்காக வாங்குற ஆன்லைன் ஷாப்பிங், ஆடம்பர செலவுகள் எல்லாத்தையும் மொத்தமா தவிர்த்தாங்க. கரெக்டா 1 வருஷம் முடிஞ்சது. அன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து ராமுவோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன தெரியுமா? அவங்களோட அந்த 1000 ரூபாய் ஆர்டி கணக்கு மெச்சூரிட்டி ஆகி அரசாங்க வட்டியோட சேர்த்து கரெக்டா 12,500 ரூபாய் அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வருது. ஆனா நில்லுங்க, இதோட இந்த மேஜிக் முடியல. உண்மையான ட்விஸ்டே அவங்களோட அந்த அவசர கால டப்பாலையும் உண்டியல்லையும் தான் ஒழிஞ்சிருக்கு. மாசம் 2,500 ரூபாய் எடுத்து வச்ச அவசர கால டப்பால நல்ல வேளையா அந்த வருஷத்துல பெரிய மருத்துவ செலவுகள் எதுவும் வராததால் சில மாதங்களோட மிச்ச தொகையும் அப்புறம் வீட்டு மண்ணுண்டியல்ல மாசம் 500 ரூபாய் சேமிச்ச தொகையும் சேர்த்து அவங்க கையில தனியா ஒரு 13,000 ரூபாய் ரொக்க பணமா அப்படியே மிச்சம் இருந்தது. இங்கதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போறேன். உங்க கையில இதே மாதிரி ஒரு வருஷத்தோட கடைசியில 25,000 ரூபாய் மொத்தமா மிச்சமானா அத வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கடனை அடைப்பீங்களா? போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃபிக்ஸட் டெபாசிட் அதாவது எஃப்டி போடுவீங்களா? இல்ல உங்க குடும்பத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருளை வாங்குவீங்களா? உங்க பிளான் என்னன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா மிடில் கிளாஸ் வாழ்க்கையில மொத்தமா ஒரு 25,000 ரூபாய கண்ல பாக்குறதே ஒரு மிகப்பெரிய அற்புதம். இப்போ அந்த மொத்த கணக்கையும் கூட்டி பாருங்க. ஆர்டி பணம் ஒரு 12,500 ரூபாய், கையில மிச்சமிருந்த ரொக்கம் ஒரு 13,000 ரூபாய், எல்லாம் சேர்த்து மொத்தம் 25,500 ரூபாய். பாத்தீங்களா? வீடியோவோட ஆரம்பத்துல நான் கேட்ட கேள்விக்கு இப்போ பதில் கிடைச்சிருச்சா? மாசம் வெறும் 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண குடும்பத்தால ஒரு வருஷத்துல 25,500 ரூபாய்க்கு மேல நிஜமாவே சேமிக்க முடிஞ்சுது. அன்னைக்கு ராமுவோட கண்ல ஆனந்த கண்ணீர். அந்த பணத்தை அப்படியே லதா கையில கொடுத்து நெகிழ்ந்து போய் சொல்றாரு, லதா, பெரிய பெரிய படிப்பு படிச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கூட பண்ண முடியாத ஒரு அசாத்தியமான மணி மேனேஜ்மெண்ட்ட ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்து பெண்ணா நீ ரொம்ப அழகா பண்ணி காட்டிட்ட லதா. இன்னைக்கு என் நெஞ்சில இருந்த ஒரு பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்குடி அப்படின்னு சொல்லி அவரோட மனைவிய பெருமையா பாக்குறாரு நம்ம ராமு. நண்பர்களே, ராமு லதா ஜோடியோட இந்த எளிய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? சேமிப்புங்கிறது நாம மாசம் எவ்வளவு பெரிய தொகை சம்பாதிக்கிறோன்றதுல இல்ல, சம்பாதிச்ச அந்த சின்ன பணத்தை எவ்வளவு திட்டமிட்டு புத்திசாலித்தனமா செலவழிக்கிறோன்றதுல தான் இருக்கு. நம்மில் பல பேர் நினைக்கிறோம், எனக்கு இன்னும் ஒரு 10,000 சம்பளம் அதிகமானா நான் கடனை அடைச்சிடுவேன், சேமிச்சிடுவேன்னு. ஆனா நிஜம் அது இல்லைங்க. முறையான பட்ஜெட் பிளான் இல்லைனா 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் மாச கடைசியில கையில ஒண்ணுமே நிக்காது. ஆனா வெறும் 15,000 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் லதா மாதிரி ஒரு கச்சிதமான பட்ஜெட் உங்ககிட்ட இருந்தா நீங்களும் பண நிர்வாகத்துல மிகப்பெரிய வெற்றியாளர் தான். இப்போ இந்த வீடியோவோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். ராமு லதா ஜோடியோட இந்த பட்ஜெட் பிளான்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது? அவசர கால டப்பாவா இல்ல போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி சேமிப்பா? இத உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க போறீங்களா இல்லையான்னு இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வரவுக்குள் செலவு செய்யும் மனிதனே பூமியில் நிம்மதியாக வாழ்கிறான். அடுத்தவர்களுக்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் வாங்கும் கடன் நம் அன்றாட தூக்கத்தையும் அமைதியையும் பறித்துவிடும். தேவைகளை சுருக்குங்கள், சேமிப்பை பெருக்குங்கள். அதுவே உங்கள் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பு. உங்கள் குடும்பத்தோட நிம்மதி உங்க கையில தான் இருக்கு.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வை, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்திருக்கோன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ நிஜமாவே பயனுள்ளதா இருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. உங்கள மாதிரியே பட்ஜெட் போட திணற உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னும் எவ்வளவு சம்பளத்துக்கான யதார்த்தமான பட்ஜெட் பிளான் வேணும், 20,000 25,000 இல்ல 30,000 உங்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதிகமா வர கமெண்ட்டை வச்சு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கறேன். நன்றி, வணக்கம்.